இல்லாட்டி நாங்கள் கேட்க வண்டி கொண்டு போவோம். நாங்க கேக் வாங்கல அங்க ஒரு ஆள் புக் பண்ணி நானும் கவலையில படுத்து கிடந்த ஒரு பிள்ளைகளும் வரையில பக்கத்துல சரியான சீசனும் வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். நான் தாரணி. சரி, அப்படியே இன்றைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு திடீர் பயணம் சொல்லலாமே. திடீர் பயணம், அதாவது நாங்க சேஜி போயிட்டு வந்து திடீரெண்டு முடிவு எடுத்து தான் வந்து நாங்க வலிக்கிட்டு நிக்கிறோம். என்னக்கா இப்படியே சேஜி போனீங்களா? போயல நான் உடம்பு இல்லாத பிள்ளைக்கு கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் அப்ப நாங்களும் வந்து சேஜி போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்ப நாங்க வலிக்கிட்டு நிக்கிறோமே. சேஜி போயிட்டு வரவே 12 மணி 12 கால் நாங்க வர வீட்டை வர 12 கால் ஆயிட்டு. அப்ப நாங்க எங்க போறோம்? சரி, அப்படியே சேஜி போயிட்டு வந்து இப்ப டைம் பாத்தீங்கன்னு சொன்னா 2 கால் எண்டோட 2 கால் ஆயிட்டு. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து பிறந்த நாள். அப்ப நாங்கள் அப்பாவை இப்ப நம்ம வாரன்னு சொல்லவும் இல்லை அப்பாவுக்கு. திடீரெண்டு நாங்க இன்றைக்கு சர்ப்ரைஸா போய் அப்பாவுக்கு சின்ன ஒரு கேக் கொண்டு வெட்டுவோம் யோசிக்கிறோமே. அவைக்கும் தெரியாது. அதோட நாங்க இப்ப முதல்ல ரெடி பண்ணி போயிருப்போம். மாமாவோட பர்த்டே வந்து 7ஆம் தேதி என்று தெரியும். ஆனா இன்றைக்குதான் அந்த 7ஆம் தேதி என்ற ஞாபகம் இல்ல. என்னது ஜெரோமிட அந்த பிரச்சனைகள் வந்தோடனே எல்லாம் டென்ஷன்ல இருந்தது. எல்லாத்துக்கும் நாங்க முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வேலைக்கா போய் மாமாக்கு பிள்ளைங்க செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அக்கா அம்மாக்கள் எல்லாமே கதைச்சது. ஆனா அந்த எங்களுக்கு அந்த அமைஞ்ச சிச்சுவேஷன் வந்து பிள்ளைச்சிட்டது எல்லாமே. அப்ப இன்றைக்கு சரியில்லை, தலைநகர் கட்டாயம் போதான் வேணும். அப்ப அந்த ஒரு இதுக்காக நாங்க வந்து அங்க போறதுக்காக தயாராகி நிக்கிறோமே. அதோட இப்ப எனக்கு அப்பாட பிறந்த நேற்று இரவு தான் எனக்கே தெரியுமா? நேற்று அம்மா போன் கேட்கதான் சொன்னுவான் அப்பாட பிறந்த நான் அப்படியான்னு சொல்லி. என்னடா ரோசானி சொன்ன மாதிரி ஏற்கனவே எங்களுக்கு அந்த பர்த்டேன்றது ஞாபகம் இல்ல. தெரியும் தானே உங்களுக்கு, நாங்களே ஆஸ்பத்திரி எந்த இதுவுமே ஞாபகம் இல்லை. இப்ப திடீர்னு இரவு சொன்னபடியா தான் சரி. என்றப்ப ரோசானியோட காய்ச்சி நாங்கள சேஜி போயிட்டு வந்து சரி ஒருக்கா போயிட்டு வருவோம் சொல்லி நாங்க வாரதும் சொல்லல. இப்ப நாங்களும் போயிட்டு திரும்பணும். என்னன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் வளமையா நாங்க சாவச்சேரி போறதுனாலே போயிட்டு அது என்னத்துக்காக அங்க 2 பேரையும் கூட்டி கொண்டு போனா ஆக லேசில வர மாட்டேன். அங்க நிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட எல்லாம் சேர்ந்து விளையாடுறது, மற்ற பக்கத்துல அங்கால சைக்கிள் அதுல விளையாடு சாவச்சேரி போறேன்னு சொன்னாலே ஆக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப இன்றைக்கு வந்து நாங்க போயிட்டு திரும்பி வந்துருவோம் உடனே. அப்ப போகணும், போய் அப்பா ஒரு ஷர்ட் எடுக்கணும். என்ன தெரியாது எல்லாம் திடீர் மாற்றங்கள்ல அப்ப மாமாக்கு போய் அப்படி நாங்க கடையில உடுப்பு கடையை போகணுமே. அது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்திருக்கோம், என்னவோ தெரியல. இப்ப திறந்திருந்தா அதுல போய் மாமாக்கு ஒரு ஷர்ட்டும் எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்க மாமி விட்ட போறோம். ஞாயிற்றுக்கிழமை கடையும் என்ன பாடம் தெரியல, போய் பாப்போம். நல்லதா போயிடும். எல்லாத்தையும் என்ன சரி கேக்கோட தான் போகணும். பேக்கரியில் வந்து கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமையும் அது திறந்து, அது பிரச்சனை இல்ல, வளமையா திறக்கிறது. என்ன உடுப்பு கடையெல்லாம் சொல்லல. சரி பாப்போம் என்ன மாதிரி அப்பா கஷ்டம் இன்றைக்கு இருக்குமா இருந்தா கடை திறந்திருந்தா எல்லாட்டி நாங்கள் கேட்க வண்டி கொண்டு போவோம். நாங்க கேக் வாங்கல அங்க ஒரு ஆள் புக் பண்ணிட்டு கேக்கு அக்கா அப்படியா மாமாக்கு தான் கேக் போட்ட போறான்னு புக் பண்ணியாச்சு. அப்ப நாங்க கேக் வாங்க இல்லாது சரி எப்படியும் ஒரு கடையை என்ன திறந்துக்க மாட்டோம் நினைக்கிறோம். அப்ப நாங்க அதை போற வழியில கடைக்கு போய் அந்த கடையை முழுக்க பாப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி சரி அப்ப நாங்க அங்க போயிட்டு போவோம். அப்படி எங்களோட வீடியோ நீங்கள் முதல்ல பாக்குறேன்னு சொன்னா மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்படியே கடைக்கு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்டுகள் இருக்குன்னு தெரியல. இப்ப பாப்போம் இருக்கா. அப்பாவுக்கு சைஸ் வந்து ஒரு 15 தான். 15 காணும் மேலிஸ் தானே. அவரை பார்த்து எடுப்போம். இது எவ்வளவு? இது இதுல வேற மாடல் செக்ல இருக்கிறது அரக்கை அதை பிரிக்காங்க. இதை பாருங்க, அந்த 15 இருக்கு. அதை பாருங்க, இந்த இஞ்சால அது ஃபுல் கை. இப்படி போடுவாரு. நல்லா இருக்கு. கூடுதல் அப்பா எல்லாமே பிளேனை விட செக் படிவா இருக்கு. என் அப்பா கூட மாமா கூட பிளேன் தான் போடுறது.
இது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. வேற இதுல கலரே இல்லையா அந்த மாடல்ல? வேற கலரை காட்டுங்க. சரியா வா உள்ளுக்க வா. உள்ளுக்க வா. ஊத்துப்பட்டுருமா இங்க அப்புறம் ஓடிப்போம் போயக்கு. வாங்க. இதுல ஒரு ஷர்ட் போட்டிருக்கு 1500 ரூபாய். ஆனா அது இந்த ஷர்ட் தான் 1500 ரூபாய். படிகளுக்கு தான் சரி. படிகளுக்கு இந்த இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. 1500 ரூபாய். நாங்கள் இதை எடுக்கல மேலே பார்த்துருக்கோம். செக்ல தான் 15 சைஸா? எல்லாமே வடிவா தான் இருக்கு. அதுதான் எடுக்கிறேன் தெரியும். என்ன கலர் அப்பா அப்பா வரல தானே. அதான் என்ன இல்ல செட் ஆகிற கலர் முழுக்க வச்சிருக்காரு. இதான் சும்மா நார்மலா இருக்கு. என்ன நார்மல் இது நல்ல செட் பாக்லின் செட் நார்மல் இல்லனா நார்மலா மேல இது எவ்வளவு? 3500 அந்த மாதிரி வரும். இதுல வேற கலர் எடுப்போம். என்ன துணி நல்ல ஓ இதுல பாருங்க சார் என்ன கலர் எடுப்போம். மெரூன் இருக்கு, கருப்பு வேணும். இந்த கலர் இருக்கு வச்சு இதை எடுப்போம். இது என்ன பர்பிள் வச்சிருக்காரா? அது என்ன இது நல்லா இருக்கு என்ன பாக்க. ஆனா அந்த ஷர்ட் கலர் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அந்த கலரும் இல்ல முதல்ல பாட்ட கொண்டே கொடுப்போம். நல்லா பர்பிளோ கடை ஒன்று திறந்திருந்தபடியா நல்லா போயிட்டு. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டம் இருக்கான்னு சொல்லலாமா? என்ன சரி தேங்க்ஸ். வந்து போய்கொண்டிருக்கிறோம். இது வந்து கோயில் என்ன கோயில் திருவிழா நடக்குதாகும். சுட்டிபுரம் கோயில சுட்டிபுரம் நடந்து முடிஞ்சது விளாடுறேன். அப்படித்தான் கோச்சிபுரம் போய் நான் போடுறது. கடையை 2 செட்டு வர நிறைய இருக்குது. அனுப்புக்குள்ள நாங்கள் வரைக்கும் சும்மா போயிட்டு வரலாம் போல. பார்த்தீங்கன்னு சொன்னா பிளாப்பழ சீசனும் வந்துட்டு நான் எவ்வளவு பிளாப்பழங்கள் ஒன்று வச்சு வச்சு சாப்பிடுறோம். 2 நாள் கழிச்சு தான் இல்லை சாவித்திரி போகணும். போயிட்டு வரையப்படலாமாண்டு அதுதானே நல்லா பூச்சி நல்ல விடமா வரையக்குள்ள வாரமா போல போலாமா ஏற்றி சரி. எப்படி கேக் பண்ணுவோம்னு வந்துட்டோம். என்ன வேணும்? என்ன விலை? மற்றது கேக் பார்க்கணும். இதில் எவ்வளோ?
கீழே வடிவா இருக்காங்க மரக்கரை கேட்டு மேல இருக்கிறது மரக்கறி உள்ள இருக்கிறது இத பார்க்க வடிவா இருக்கு இங்க வேற இது வடிவா இருக்கு கீழே அப்படி சொர சொரப்பா வர வடிவா இருக்கு அப்ப இதை தாரீங்களா இந்த கேக் ஆனா மரக்கறி கேக் வந்து விட கூட ஓ மரக்கறி கேக் வில கூட அதோட இங்க சில ஓட பண்ணி வச்சிருக்காங்க சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து கேக் வெட்டுறதுக்கு எல்லாம் வேண்டி கொண்டு வந்தாச்சு அப்ப நாங்க உண்மையாவே எதுவுமே செய்யக்க வந்து ஒரு சின்ன ஒரு பிரேயரோட நாங்க ஆரம்பிக்கிறேன் அப்ப இன்றைக்கு நாங்க ஒரு சின்ன ஜெபம் ஒன்று ஜெபிச்சுட்டு நாங்க அடுத்த என்ன நடக்கிறன்ற பாப்போம் என்ன சரியா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி மகிமை உண்டாட்டும் தேவன் தாமே இன்றைய நாளிலுமாக பிறந்த நாளை புதிதான ஒரு ஆண்டிற்கூடாய் கடந்து செல்ல பெரிதான கிருபை பாராட்டினார். அதற்காக நாங்கள் ஒரு விசை கண்களை மூடினவர்களாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே பிறப்பதை நாங்கள் அறியோம். உமது மிகுந்த கிருபை நிமித்தமாய் நீர் ஆண்மே அப்பா இந்த நாளிலுமாய் ஒரு நாளை ஆண்டவர் ஒரு வருடத்தை நீர் கூட்டி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதமானது நிறைவாய் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவரீர் கர்த்தாவே, நிறைவான ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே ஆசீர்வதித்தருளுங்கள். உடல் சுக ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியுங்கள், பலப்படுத்துங்கள் சுவாமி. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, நீங்கள் தாமை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சித்திகாய் சித்தப்பாக்காய் ஜெபிக்கிறோம். இருவரையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. நீர் அவர்களுக்காய் கொடுத்ததான ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவரே நீர் மருமகளோடும் கூட இருங்கள் ஆண்டவரே. உங்களது நாம மகிமை பெறத்தக்கதாய் ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ளதான ஜீவியம் ஜீவிக்கிறதான உங்களுடைய வாழ்விலுமாய் அதிகமான அற்புதங்களை நீர் செய்து ஆண்டவரே இந்த வருஷத்தை நீர் புதிதான நன்மைகளினாலே முடிசூடும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரமானது ஆண்டவரே கூட இருக்கட்டும். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. பிறந்த நாள் முதலாயும் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயமானத்தை அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஆனா இந்த லேசில கொளுத்துப்படாது. இரவி ஓடுறதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரி இருக்கா. அது கொஞ்சம் பொறுமையா கொளுத்தோம். அதுவும் கையில சுட்டு ரைட் ரைட் ரைட். ரியானா வடிவா பாக்குது. ஏன்னா ரியானா சுடுமா என்ன அப்பா பாக்கேன. ரைட் சரி, அதையும் கொடுத்து பாடிட்டு பண்ணி கேக்க வெட்டுவோம். என்ன ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. இது விழுந்துச்சோ? ஒண்ணும் இல்ல. சரி அவ்வளோ
சரி அப்ப மாமா யாரு கேக்கிட்ட போறீங்க மாமி அதான் மாமி அந்த பக்கத்துல நிக்கிறா. ஜோசாயினி அப்ப நீங்க யாருக்கு தீத்து வேற நினைக்கிறீங்க? நான் தீத்தணும். இல்ல மாமா உங்களை தீத்தா நீங்க அப்புறம் மாமா தீத்துங்க பாருங்க மாமி நிக்கிறா மாமா தீத்தணும் அப்படி எடுத்து தீத்துங்க. ரெண்டு பேரும் நல்ல கலரா அமைஞ்சிருக்கு. அதுதான். செஞ்ச பாருங்க அப்படியே எப்படி இது கேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இனிப்பு காணுமா காணாது? நல்ல இனிப்பு தேன் மாதிரி இருக்கு. தீத்த போயிடணும் மாமா. சரியா ரைட். ஏன்னா இராமி தீத்துங்க. இஸ்பாட் இல்ல இராமி. கேக் கையில் ஹரியானா சொல்லல. ஹாப்பி பர்த்டே ஆமா. இல்ல அப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்கவே நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து எனக்கு இப்படி ஒரு பிறந்த நாள் செய்வீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல நாங்களே எதிர்பார்க்கல சித்தப்பா. திடீர்னு எதிர்ச்சியா உங்ககிட்ட வந்த உண்மையிலே நினைக்கிறதால சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு உண்மையிலே நினைச்சு பாக்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு வேதனை இருக்கு மற்ற பிள்ளைகளுக்கு. மற்றபடி நல்ல மகிழ்ச்சியா தான் இருக்கு. எங்களுக்கு எதாண்டாலும் மூத்த ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து வந்து எங்களுக்கு எதாவது வேண்டாலும் நீங்க எல்லாம் இருக்க எனக்கு என்ன கடவுள் எல்லாமே கடவுள் பார்த்து. சரி அப்ப நாங்க மாமாக்கு கேக் தீத்துவோமே. நம்ம மாமா கை கொடுத்துட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. நீங்க ஐயோ கடவுளே. இனிப்பும் பிடிக்காது மாமா எனக்கு தான் தீத்துறாரா? அக்கா மாமா கேக்குற மாமா அப்ப மாமா உங்களுக்கு இன்றைக்கு பர்த்டே தானே? யார் உங்களை முதல்ல ரைஸ் பண்ணினது? மாமா மாமியா தான் காலையில தேத்தண்ணி தந்த உடனே கை கொடுத்து ஆள் கொஞ்சம் விட்டுட்டு மாமி எவ்வளவு பாசமே மாமாக்கு அவ்வாவும் கொடுத்துட்டு அப்படியான செய்யும் சந்தோஷம்ன்றது அதான் பிரதான சந்தோஷம். அது சொல்ல தேவையில்லை நடக்கிற ஒன்று. அது மாமி வித்தியாசமா இல்ல எல்லாரும் செய்யறது மாமி அதுதான் கிஃப்ட்லயே பெரிய கிஃப்ட் மாமா. ஒரு குடும்பத்திலேயே ஒரு சமாதானம் சந்தோஷமா இருக்கிறதா உலகத்திலே பெரிய ஒரு காரியம். அது ஒன்றுதான். இன்னைக்கு உலகத்தை பார்த்தோம்னு சொன்னா பணம் சம்பாதியம் எல்லாம் இருக்கும். ஆனா சமாதானம் இருக்காது. சமாதானம் சந்தோஷம் இருக்காது. எல்லா நிறைவான ஒரு சந்தோஷம் கடவுள் ஏதோ நானும் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க செய்திருக்கிறீ. எனக்கு கோடான கோடி நன்றி. உங்களோட மருமகளுக்கும் மகனுக்கும் பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஆனா உண்மையா நாங்கள் வந்து நினைச்சது நானும் அக்கா ரெண்டு பேரும் பிளான் போட்டுருந்தாங்க முதல்ல வேலைக்கா போய் எல்லாம் செய்வோம்னு சொல்லி. ஆனா மாமி நாங்கள் 3 நாள் இந்த சிச்சுவேஷன் பிள்ளைச்சிக்குதோ அதுதான் லேட்டா வந்து வர வேண்டியா முதல்ல முன்கூட்டியே சரியா பிளான் இருந்த நாங்களோ பிளான் பண்ணா ஜோபருக்கு அது தெரியாது. நானும் இப்படி இப்படி செய்வோம் வேலைக்கா போவோம்னு சொல்லி. ஆனா ஜெரோமிட்ட இப்படி ஒரு பிரச்சனை வந்தா மைண்டே மாறி சின்ன ஆக்கள பிரச்சனை. எனக்கு தெரிய வேண்டி வந்தது 8 மணிக்கு போறாரு. 8 மணிக்கு போறா எனக்கு தெரிஞ்சு போறாரு சொல்லி அது வரையில எனக்கு தெரியாதா? சரி ஓகே. பிறந்த நாள் வாழ்த்துக்களை ஏற்கனவே அப்பா நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? நன்றி. மிகவும் சந்தோஷம். எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையா நாங்களும் வேற வந்து மாமா வந்து நித்ரா உண்மையாவே அவருக்கு தெரியாது.
இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே சேர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் வேலைக்கு வருவோம்னு பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன்றபடியா எனக்கு சேர்ச்சி முடிச்சு நாங்கள் போகவே 12 கால் ஆயிட்டு நீ வீட்டை போயிட்டு நீ எல்லாம் வழி கெடுத்து வாரதுக்கு டைம் ஆயிட்டுன்னு சொல்லி ஆனா எப்படியாச்சும் கட்டாயம் இன்றைக்கு போகணும்னு சொல்லி அப்ப ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்யணும்னு சொல்லி ஆனா இப்ப ரொசானி சொல்லத்தான் எனக்கு தெரியுது ஆனா ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணி வச்சு வைக்கணும். திடீரென்று இப்ப ஜெரோமிக்கு இப்படி நடந்தபடியா நாங்கள் அந்த பிளான் எல்லாம் பிழைச்சு போயிட்டேன். இப்ப எனக்கும் தெரியாமலுக்கு ஆகல சர்ப்ரைஸா செய்யணும் சொல்லிதான் ஆகல் இருந்திருக்கணும். ஆனா உண்மையிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அப்பாட்ட பிறந்தனா எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்லை. என்ன காரணம் சொன்னா அந்த ஜெரோமோட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனபடியா எங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. நானும் கவலையில படுத்து கிடந்தேன். ஒரு பிள்ளைகளும் வரையில பக்கத்துல சரியான ஒரு தரம் வரையில்லைன்ற உண்மையிலே நான் மனசுல நினைச்சா நான் கடவுள் நான் நினைச்சதை விட எனக்கு அதிகமா சந்திச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும். உண்மையிலே காலையிலே நான் சொல்லி சரியா கவலைப்பட்டேன். பக்கத்துல இல்ல நாங்க 2 பேரும் தனிச்சு போனோம் என்ன செய்யறது என்று சொல்லி காலையிலே நான் கவலைப்பட்டேன். நீங்க வாரது எங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த ஆஸ்பத்திரி கையும் தெரிஞ்சதோட சரியா நொந்து போனீங்க. கூப்பிடவும் இயலாது கேட்கவும் இயலாது. அப்ப பெரியாக்கட பிரச்சனை வேற சின்னாக்கட பிரச்சனை தாங்க இயலாது. அதோட எனக்கு தெரியும் உண்மையிலே அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டேனோம் நாங்க இப்படி திடீரென்று வருவோம் சொல்லி நான் சரியா மன வருத்தப்பட்டு தான் படுத்து கிடந்தேன். ஆனா கடவுள் நான் நினைச்சதை விட மேல செய்திருக்கிறாரு. அதுதான் மற்ற இன்னொரு விஷயம் என்னடா பிள்ளைகள் வந்து பக்கத்துல இல்லைன்னு யோசிப்பீங்க நீங்க எங்கன்னு சொல்லி இப்ப எல்லாருமே வந்து வெளி மாவட்டங்கள் அங்கால கொழும்பு அங்கால மட்டக்களப்பு அப்படி இப்படி வெளி மாவட்டங்கள் இருக்கபடியா வரையில சூழ்நிலை. அதெல்லாம் மாமி மாமா தனியா தான் இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் பார்க்க போனா பக்கத்துல இருக்கிறோம். நாங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிறோம். நாங்கள் முதல் இடைக்கிட வார நாங்கள் ஆனா இப்ப நாங்க ஜெரோமியை கொண்டு ஸ்கூலுக்கு சேர்த்தோமோ அண்டையில இருந்து கொஞ்சம் வாரது குறைவு. அப்ப லீவான டைம் மட்டும்தான் நாங்க வருவோம் வந்து நின்றுட்டு போவோம். அப்ப இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அப்பாட பிறந்த நாள்ன்றபடியா அதோட நேற்று ஹாஸ்பிட்டல்லே ஜெரோமி கேட்டது அப்பா டிக்கெட் வெட்டி முடிய விட்டு நாங்கள் அப்பா அம்மாவிட்ட போயிட்டு போவோம்ட்டு. அப்ப நாங்கள் அந்த தூரம் என்றபடியா பிள்ளைக்கும் சரியான உடம்பு சரியில்லைன்றபடியா நாங்கள் அதால அப்படியே போயிட்டோம். ஆனா இன்றைக்கு இங்க வாரன்னு சொல்ல ஆக்களுக்கு வந்து சரியான ஒரு சந்தோஷம். ஆக்கள் சந்தோஷம் மாட்டா அப்படி ஒரு சந்தோஷம். அப்ப நாங்களும் இன்றைக்கு அப்பாட பிறந்த நாள் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அப்பான்ட்டு சொன்னாலே எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமலுக்கு அதை மனசுக்குள்ள வச்சு தன் பிள்ளைக்கு எப்படி செய்யணுமோ அப்படி ஒரு துடிக்கிற இதயம் தான் அப்பா. ஆனா உண்மையிலே எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்தது 2020 இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆப்ரேஷன் ஒன்று செய்தது அப்பா தான் என்னோட இரவு பகலா இருந்து கஷ்டப்பட்டு எனக்காக ஓட்டு எல்லாம் நின்று பெரிய கஷ்டப்பட்டவர். அந்த ஆப்ரேஷன்ல நானும் சரியா கஷ்டப்பட்டேன் நான். ஆனா அந்த ஃபீலை நான் எப்ப உணர்ந்து கொண்டேன்னு சொன்னா ஜெரோமியை கொண்டு ஆப்ரேஷன் வார்டில் கொண்டு வார்ட் பண்ணிட்டு தியேட்டருக்குள்ள எடுக்கக்குள்ள ஒரு பிள்ளைக்காக தகப்பன் எப்படி கஷ்டப்படுதோ எப்படி ஃபீல் பண்ணுதோ அப்ப அந்த இடத்துல இருந்துதான் நான் அப்பாட ஃபீலிங்கை நான் தெரிஞ்சு கொண்டேன். உண்மையிலே ஒரு அந்த ஃபீல் வந்து ஒரு வேற ஒரு ஃபீல் அந்த இடத்துல வரத்தான் உண்மையிலே எங்களுக்கு விளங்குது. அதோட நாங்க சின்னல இருந்து இவ்வளவு பெரியாக்கள் மட்டுமே எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து எங்களை படிக்க வச்சு தனி ஒரு ஆளா இருந்து எங்களை அப்பா அப்படி வளர்த்து விட்டது. அப்படி வளர்த்து விட்டபடியா தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பழக்க வழக்கங்களும் இல்லாமல் அதாவது அந்த குடி வகையோ போதைப் பொருட்களோ அப்படி ஒன்றுமே இல்லாமலுக்கு இன்றைக்கு நாங்கள் கருத்தருக்குள்ள நாங்கள் 5 பேரும் அப்படியே தான் இருக்கோம். நாங்கள் எல்லாமே சேர்ச்சிகளும் வீடுகளும் அப்படியே தான் இருக்கோம். வேறுமே நல்ல வளர்ப்புன்னு தான் சொல்லலாம். அப்பா கஷ்டப்பட்டு எங்களுக்கு நல்ல நல்ல அந்த இது எப்படி சொல்றது அந்த காசு பணங்கள் அதுகளை இதா இல்லாட்டியும் சரியான நேர் பாதையில எங்களை நல்லா வளர்த்து விட்டுருக்கான்னு தான் சொல்லலாம். நாங்கள் அவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் படி எங்களை படிக்க வச்சு 5 பேரே நல்ல ஒரு நிலைக்கு ஆக்கி விட்டுருக்கார். அப்படியான உள்ளங்கள்லாம் எங்களுடைய அப்பா. அப்ப இன்றைக்கு நாங்க இப்படி ஒரு பிறந்தநாள் அப்பாவுக்கு திடீரென்று நாங்க செய்யறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனா இதை விட கிராண்டா செய்யணும் மட்டும் சொல்லி தான் அவியல் நினைச்சிருந்தது. அந்த சூழ்நிலை கிடைக்கலன்றபடியா நாங்கள் இன்றைக்கு திடீரென்று ஒரு சர்ப்ரைஸா நாங்க அப்பாவுக்கு இப்படி செய்திருக்கோமே என்ன. சரி சந்தோஷம் என்ன. கேக் தீத்தெல்லாம் நாங்கள் இவ்வளவு கதை கதைச்சிட்டோமே என்ன. அப்பா அப்படியே கேக்க இந்த சாப்பிடுறாரு இல்ல போல இனிப்பு கூடவோ அம்மாக்கு தீத்து அம்மாக்கு இனிப்பு தானே கொஞ்சம் அளவா தான் தீத்தோம். சரி அப்பாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் உண்டு தான். ரொம்ப நன்றி. அதுதான் பரவாயில்லை.
நீங்க பக்கத்துல இல்ல பிள்ளை இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்படக்கூடாது. நாங்க பக்கத்துல இருக்க என்னென்றாலும் நாங்கள் அவசரம் சொன்னா நாங்கள் திடீர்னு வருவோம். அதோட அவசரம் சொன்னா ஸ்போட்டுக்கு நாங்க நிப்போம். நாங்கள் ஸ்கூலுகள் அதன்படியா தான் நாங்கள் கொஞ்சம் லீவான டைம்ல வாரது தவிர மற்றபடி நீங்கள் பக்கத்துல யோசிக்க கூடாது. ஒருத்தரும் இல்லையே அவசரத்துக்கு வரக்குள்ளேன்னு சொல்லி அப்படி யோசிக்க கூடாது. சரியா? சொல்லி கவலைப்பட்டதுதான். பக்கத்துல இல்ல, வெளி மாவட்டத்துல நிக்கிறார்கள், தூரத்துல இருக்கிறார்கள், என்ன அவசரத்துக்கு வரையில பக்கத்துல இருக்கிற நாங்கள் வருவோம். அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. உண்மையில எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. மன வருத்தத்தோட படுத்தேன்னா கேக் வெட்டுறாரோ? அதாவது 57 வயசுல மாமா 57 இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாமா கேக் வெட்டி இருக்கிறாரா? வீட்டுக்குள்ள செய்யறது கேக் வெட்டுறது இல்ல. வீட்டுக்குள்ள கேக் அதுகள் சமைச்சு அப்ப இனி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அடிக்கடி நீ கேக் வெட்ட வேண்டி வரும். சரி, அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப எல்லாருமே வந்து மாமாக்கு எல்லாம் கேக் வெட்டி தீத்தினா மேல ஒரு சந்தோஷம் என்ன மாமா? கட்டாயம் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு எவ்வளவோ செய்துட்டீங்க. பெரிய ஒரு நன்றி. அவ்வளவு பெருசாலாம் இல்ல, எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் தான். சரி, இன்னும் வருடங்கள் இதுக்கு தானே அடுத்த வருஷங்களை பாப்போம். என்ன பாப்பாக்கு இது ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும். என்ன ஒரு நாளும் அப்படி வெட்டினது இல்லை தானே. இப்போ இன்றைக்கு நாங்கள் 32 வந்து கேக் வெட்டைக்குள்ள நாங்கள் வரைக்குள்ளே அப்பா நல்ல நித்திரையா தான் இருந்தவர். நாங்கள் அதை வீடியோல எடுத்துருக்கணும். நாங்கள் சர்ப்ரைஸா போயக்குள்ள சரியே என்ன செய்யறான்ட்டது அப்படியே விட்டுட்டேன். அம்மாவும் யோசிக்கல. அம்மா யார் வழியில கூப்பிடறான்னு தெரியாம வந்து அம்மா வழியில வந்து அப்பதான் சேச்சால வந்து உடுப்பம் என்ன 3:30 வந்து நீங்களா? சரி சரியா. அப்ப கூட்டத்துக்கும் போயிட்டு வந்த உடனே அப்ப நாங்களும் வந்துட்டோம். நல்ல வேலை. நான் ஜோசி கொண்டு வந்து நாங்க இங்க வரைக்குள்ள தச்சலாம். நீங்க இங்க நிக்கிறீங்களோ இல்லாட்டி போறீங்க சொல்லாம ஒரு இடம் போக மாட்டோம். மற்றபடி அதுதான் வேற இடம் போக மாட்டோம். சரி, அப்ப சந்தோஷம். அப்பா அப்படி வந்து இப்படி சர்ப்ரைஸா ஒன்று செய்தது எங்களுக்கு சந்தோஷம். நீங்க பாத்துருப்பீங்க அப்படி அப்பாட அப்படி பிறந்த நாள் அப்படி செய்த அப்பா நல்ல சந்தோஷப்பட்டிருக்காரு. சரி, அப்ப நாங்களும் அங்கேயும் போகணும். டைமும் ஆகி கொண்டிருக்கு. டைமும் ஆகி கொண்டிருக்கு. அப்ப நாங்களும் போறோம். அப்ப நாங்களும் இத்தோட எங்களோட வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம். அப்பாட பிறந்த நாளுக்கு நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஓகே, மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.